ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராஃப்ட் டைம். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் பல பேருக்கு தெரியாத ஒரு ஹிடனான ஸ்பாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா குருசடை ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் ஒரு சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லாமல் இது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்குது. அண்ட் இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு பர் பர்சனுக்கு 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பாம்பன்ற இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த குந்தக்கல் பீச். ஸோ அந்த பீச்சில் இருந்து தான் நம்மளை போட் மூலியமாக அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த குந்தக்கல் பீச்சோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வாங்க இந்த அழகான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாமா? வாங்க போமா. ஸோ இங்கே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்க. சில நேரம் வந்து காற்று ஓவராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ காய்ஸ், போட்டு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? அந்த பாருங்க வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நான் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி திஸ் இஸ் த பெஸ்ட் வியூ. ஃபைனலி வந்து போட் எடுத்துட்டாங்க, மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்க. கைஸ், இந்த போட் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 people இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த அளவுக்கு ஆளுங்க சேரலை அப்படின்னா 10 பேர் நீங்கள் வந்து சேர்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கே ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறது வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடத்துல தான் டால்ஃபின்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குமா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து நமக்கு டால்ஃபின்ஸ் பார்க்கக்கூடிய லக்கு கிடைக்கல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணனே. ஆமாடா. பட் நீங்கள் இங்கே வரும்போது டால்ஃபின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் லக்கு தான். கைஸ், ஆஃப்டர் ஒரு 10 to 12 minutes வந்து நம்ம போட் ரைடுக்கு அப்புறம் அந்த ஐலாண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ அந்த ஐலாண்டோட வியூ இப்படி தான் இருக்கும். நம்ம ஏறினமோ அதே மாதிரியான ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம இப்போ இறங்க போகிறோம். தலை நோக்கியாங்கண்ணே, தலை காணும். பார்க்கலாம். ஃபிஷ் தெரியுதுங்களா? இங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது பாருங்கள். தெரியலையா உனக்கு? குட்டி குட்டியா அங்கே பாரு. கைஸ், இந்த ஐலாண்ட் வந்தாச்சு. இப்போ நம்மளை வந்து கூட்டு போயிட்டுருக்காங்க உள்ள. எதுக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஆபத்தான இடம் பார்த்துட்டோம்னா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான ஏரியா. பார்க்க அழகாக இருக்காங்கல்ல, உங்களுக்கு சாண்டிக்குள்ளே தெரியுதா? அது வரைக்கும் டெப்த்து கிடையாது. உங்களுக்கு 2 feet 3 feet தான் டெப்த் இருக்கும். ப்ளூவிஸாக தெரியுது இல்லையா? அதெல்லாம் சடனாக டெப்த் இருக்க முடியாது. 5 அடி 10 அடின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் லைன் இருக்கா, அது மாதிரி நமக்கு 200 feet, அதாவது 200 அடி ஆழம் வராங்க. உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து சென்னை, கல்கத்தா, கர்நாடகா சொல்லிட்டு கப்பல் இருந்தே ஹார்கோஸ் ஷிப். அவங்க எல்லாமே இந்த லைனில் வந்து தான் பாமன் டு ஜோக்கனா போவாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஷிப் இருக்குல்லையே ஹார்கோஸ், இது பெரிய பெரிய கப்பல். அவங்க எல்லாமே ஸ்ரீலங்கா சுற்றி போயிருவாங்க. நம்ம போட்டி இப்போ ஏறணும் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வேவ்ஸ் அலைகள் அதிகமாக இருக்கும். இந்த இடங்கள் வந்து சீக்கரண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது நீரோட்டம் சொல்ல முடியாது, இங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஸ்விம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஸ்விம் பண்ண முடியாது. நம்ம ஒரு பக்கம் ஸ்விம் பண்ணோம்னா நம்மளோட பக்கம் இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு லேண்ட், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல புதுசாக ஒரு லேண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? யாரும் வரக்கூடாதுண்ணா, வேலி இந்த மாதிரி அடிக்கிறாங்களா, காம்பவுண்ட்ஸ் ஒரு வேலி அடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம ஐலாண்டுக்குள்ளே வந்து ஒருத்தங்க வரக்கூடாதுன்னா நம்ம ஐலாண்டை சுற்றி வந்து இந்த பவுண்டரி பால் வந்து மிதக்க வச்சுருப்பாங்க. இப்போ பவுண்டரி பால் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகி இருக்கும்போது நமக்கு ஃபிஷர்மேனால மற்ற பீப்புள் யார் பார்த்தாலும் ஐலாண்டுக்குள்ளே வரமாட்டாங்க. நமக்கு ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு வச்சுருப்பாங்களே பவுண்டரி, 10 கிலோமீட்டர் பால் தான் இது. இப்போல்லாம் நமக்கு ஜிபிஎஸ் ரேட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அவுட்லுக் பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அது உள்ளக்க வந்து தெர்மாக்கோல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நமக்கு இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் கேள்விப்பட்டிருப்போமா? அதாவது மன்னார் விளையாட பதிஞ்சுறாங்க இல்லையா? நம்ம இருக்கிற ஏரியாலுமே கல்ஃப் ஆஃப் மன்னார் தான். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஸ்ரீலங்கா திரும்பி எல்லாருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து தலைமன்னாருங்க ஒரு பகுதியில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்கும் நமக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் தான். ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் மொத்தமாக ஒரு 21 ஐலாண்ட் இருக்குது. அந்த 21 ஐலாண்டில் நமக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடிய செகண்ட் ஒரு குருசடை தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம போட்டிங் ஏறணும் இல்லையா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோமா? போட்டிங் ஏறின கடை ஆப்போசிட்டில், அதான் ஃபஸ்ட் ஒன் நேம் சிங்கிள். நம்ம இருக்க செகண்ட் ஒன்
அதே மாதிரி இந்த 21 தீவுன்னு ஒரு 7 டிவிஷன் பிரிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் 7 பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளோட மண்டரஞ்சி டிவிஷன் கண்ட்ரோல் இருக்குது. செகண்ட் ஏழு கீழக்கரை, தேர்ட் தூத்துக்குடி. நம்ம 2 வந்து நல்லா அண்டர்லைன் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, 12, 10 போர்ட்ஸை பற்றி. இப்போ 12, 19 இப்போ கிடையாது, கடலில் முழுங்கிருச்சு. இப்போதைக்கு 19 ஐலாண்டு தான் இருக்குது. அதே மாதிரி கிளைமேட் நல்லா கிளியராக இருக்கும்போது பாமன் பிரிட்ஜில் நின்று நீங்கள் ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம மண்டரஞ்சில் இருக்கக்கூடிய 7 ஐலாண்டு திரும்பி பார்க்கலாம். அதே மாதிரி வந்திருக்கீங்க எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து சங்கு போர்டு தான். ஏன் சொல்கிறேன்னா சங்கை பார்க்கும்போது எல்லா பேட்டர்ன்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 3 to 7 years ஜெயில் இருக்குது, குறைஞ்சபட்சம் 25,000 ஃபைன் இருக்குது. நம்ம ஏரியாவில் எங்கே நீங்கள் கலெக்ட் பண்ண இந்த இடம் மட்டும் கிடையாது, வேறு எந்த இடத்துல கலெக்ட் பண்ணாலுமே இந்த இது இருக்குது. அதே லோக்கல் பீப்புளுக்கு சேரும், டூரிஸ்ட் நமக்கு சேரும். மீன் பிடிப்பாங்க இல்லையா, எல்லோரும் காமனாக சேரக்கூடியது தான். கைஸ் இதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கே போர்டில் இருக்கிற சங்கை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எந்தெந்த சங்கு எப்படிலாம் இருக்கும், ஸோ அது எப்படியெல்லாம் வந்து வளரும் அந்த மாதிரிலாம். பட் நான் அதை உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே காட்டலை. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அது இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடல் வாழ் வீரங்கள் எல்லாமே கடலுக்கு மீன் பிடிப்பாங்களே, மீன் வரலாம். யாருமே டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் பிடிக்கவும் மாட்டாங்க. மீறி பிடிச்சாலும் டிஸ்கவுண்ட் பண்ணாலுமே சேம் ட்ரெஸ் தான் இங்கேயும். இந்த இதில் டால்பின்ஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்க? பார்த்துக்கங்க. ஜோக் இல்லையா சீசன் கடலையும் கிடையாது. நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 1 வீக், அது 1 வீக் ஆச்சு. லாஸ்ட் சாட்டர்டே தான் நாங்கள் பார்த்தோம் டால்ஃபின் வந்து ஃபுல்லாக. அதோட ஆர்டர் ஃபுல்லாக கவர் ஆச்சு. இன்னைக்கு மேபி நம்ம போகும்போது டால்ஃபின்ஸ் பார்க்கலாம். ஸோ டால்ஃபின் எதனால் தண்ணி விட்டு மேலே வருது தெரியுமா? பிரீத்திங். ஸோ டால்ஃபினால் தண்ணிக்குள்ள பிரீத் பண்ண முடியாது. ஸோ இந்த தீவை சுற்றி இருக்கிற என்னென்ன அந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குது, ஸோ அது என்னென்ன சாப்பிடும் அண்ட் அது எந்தெந்த அளவில் பெருசாக வளரும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல். ஸோ ஆலிவேரா இங்கே வந்து முளைச்சிருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம வேல்டரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான கடலாமே இருக்குது. அதில் நம்ம கல்ஃப் ஆஃப் நரில் ஒரு 5 டைப் இருக்குது. அந்த 5 டைப்பில் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடியதுன்னா லெதர் பேக், அது தோல் முதல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேராக பார்க்கக்கூடியது. நம்ம லேண்டில் இருக்க டாட்டாஸாக இருக்கணும், சீல இருக்க டாட்டாக இருக்கணும், எல்லாம் பேக் சைட் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஓர் செல்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. இவங்களுக்கு மட்டும் தான் லெதர் இருக்கும், தோல் இருக்கும். அதனால தோல் முதல் பேர் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட்டு 6 அடிக்கு மேலே லென்த்தாக வளரக்கூடியது. அதுமாதிரி இங்கே பார்க்கலாம் பச்சாமை, கிரீன் டர்ட்டில். இவங்க வந்து ஃபியூர் வெஜ்ஜு. இவங்க வந்து ஃபுல்லாக மீன்கள் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக அந்த கடல் பாசி மீன் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த இந்த ஏரியாவில் வந்து மோர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பக்கத்தில் சிற்றாமை, அவங்களும் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இப்போ கோரல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து இந்த ஆலியூட்டி, இந்த கிளிமுக்காமின்னு சொல்லுவாங்க, ஆலியூட்டின்னு சொல்லுவாங்க. இது அலங்காமின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பேர் இருக்குது. இந்த அலங்காமை வந்து கோரல்ஸ் வரக்கூடிய ஃபங்கஸ் எல்லாமே சாப்பிடும். மித்தபடி வேறு ஆமைல் சாப்பிட்டுச்சுன்னா செத்து போயிடும். அது இந்த பெருந்தலை பார்க்குறோம் லாகர் கெட்டு. மித்தாமையோட ஸ்கல்லை கம்பேர் பண்ணும்போது லாகர் கெட்டோட ஸ்கல்ல மட்டும் பிக்கஸ்ட்டாக பெருசாக இருக்கிறதுனால தான் லாகர் கெட்டுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே பார்க்குற இந்த 5 வகையான ஆமையிலேயே எல்லாமே ஜெல்லிஃப்ஸ் தான் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வெஜ்ஜுன்னு சொன்னோம் இல்லையா, அது இருந்தாலும் இவங்க ஜெல்லிஃப்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம திரும்ப ஜெல்லிஃப்ஸ் போட்டால் என்ன ஆகும், சாக்கடிக்கும். அரிக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ஜெல்லிஃபிஷ்னால் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ், அதான் 4 முக்கு சொல்லுவாங்க தமிழில். அதெல்லாம் பட்டுச்சுன்னா ஆள் அவுட் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளால் கிடையாது. ஆஸ்திரேலியா ஒடிசெல்லாம் அதிகம் பார்க்குறாங்க. நம்ம லேண்டில் இருக்க டாட்டாஸை பார்த்து தெரியும் இல்லையா, அது ஏதாவது பார்த்து பயந்துருச்சுனா என்ன பண்ணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தலை கை உள்ளே எடுத்துக்கிறது இல்லையா. கடலர் காமிக்கு வந்து கை கழுத்தில் உள்ளே போகாது, எனி டைம் ஓப்பனாக வெளியே நீட்டின்னு தான் இருக்கும். அதனால தான் நமக்கு மீன் வலையில் மாட்டி நிறையாமே இறந்து போகுது. கைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு உண்மையிலேயே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. கடலில் இருக்க ஆமையால் தலையையும் காலையும் ஓட்டுக்குள்ளே வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி போங்க, மெதுவாக போங்க. முன்னாடி இது இருக்குது, மயில் இருக்குது. இங்கே பாருங்க. யா people are making sound, otherwise மயில் இருக்கு மெதுவாக வாங்கன்னு சொன்னதுக்கு எல்லாரும் மயில் 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 அப்படின்னு சொல்லி அந்த மயிலையே விரட்டி விட்டுட்டாங்க கைஸ். இல்லை தோகையோடு இருக்குது, அங்கே தெரியுதுங்களா. இல்லை நீங்கள் ஆலிவேரா நிறைய இருக்குது. திரும்புகிற பக்கம்லாம் கத்தாழை செடி. ப்ரோ இங்கே ஏன் இவ்வளோ கத்தாழை செடிங்க இருக்குது? ஆக்சுவலாக வளர்ந்தது தானே. ஸோ இது எப்படின்னா இது வரும் தனியாக வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இல்லை நார்மலாக வளர்றது தானே? புரியல எனக்கு. அது நம்ம நார்மலாக வீட்டில் வளர்ப்போம்ல கத்தாழை செடி, அதுதான் இதுவா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்?
ம் அதாவது ஆலோவேரா பொறுத்து நம்ம கத்தாழை பொறுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல பிளான்டேஷன் பண்ணோம்னா அவங்க பரவிடுவாங்க ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம். ஸோ அதான் அவங்க கூட்டத்தில் கூட்டம் மாதிரி குழந்தைப்படுவாங்களா அந்த மாதிரி தான் ஆலோவேரா எல்லாமே. ஆலோவேரா, பூவரச மரம் இதெல்லாம் அந்த இனத்தை சேர்ந்தது. ஸோ நம்ம வந்து 1 வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது. ஓகே. அப்படி காலப்புகள் வந்து அப்படி பரவிடுச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணதாக சொல்ல அந்த பூவரச மரம் இருக்கு இல்லையா, ஆமாம்மா, இது எல்லாமே நம்ம ஃபிஷரிஸ்ட் அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே பிளான்டேஷன் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது மேனுவலாக பிளான் பண்ணது. இந்த பூவரச மரம் அப்புறம் நமக்கு இந்த தென்னைமரம் பனைமரம் சொல்லுவாங்கள்ல, ஆமாம்மா, பனைமரம் எல்லாமே பனைமரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்கக்கூடியது அது எல்லாமே. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எதுவுமே ஹைட்டு போகாது. ஓ, எல்லாமே ஓரளவுக்கு ஷார்ட்டாக வளர்ந்துடும். ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா இங்கே வந்து காற்று வந்து ஒரே டைரக்ஷனில் சர்க்கிள் ஆகாது. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத் மாறி மாறி அடிக்கிறதுனால ஓகே மரத்தோடைய இந்த வளர்ச்சியை குறைச்சிக்கும். ரெண்டாவது வந்து கிராவிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மரத்தில் கிரேயில் பார்த்தாலும் இப்படி தான் நிற்கும், எதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அடிக்காது. நம்ம எல்லாருக்குமே வந்து பில்டிங் வெளியே இருந்ததுக்கும் உள்ளக்க வந்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கும்? கூலிங் இருக்கா? ஸோ ஏன்னா அந்த பில்டிங்கில் ஃபுல்லாகவே அந்த பவளப்பற கல் வந்து கோரல் ரீஃப், நீங்கள் வரையில முன்னாடி வந்தீங்க பவளப்பற சொல்கிறேன், பவளப்பறம் சொல்லக்கூடிய பவளப்பற கல்கள் வச்சு தான் அந்த பில்டிங்கை ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. கைஸ், இங்கே இருக்கிற இந்த மொத்த பில்டிங்குமே பவளப்பாறைகளால் கட்டியிருக்காங்க. அண்ட் இது எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 கட்டியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இதை ரினோவேட் பண்ணி ஸ்பெசிமென்ஸு அண்ட் வந்து இந்த போன்ஸு இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் வந்து பார்க்குறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல்னு சொல்லுவாங்கள்ல, நீலத்திமிங்கலம். ஸோ அதோட முதுகுத்தண்டு எலும்பு, அதோட விலா எலும்பு அண்ட் அதோட தாடை எலும்பு அது எல்லாமே இங்கே வந்து இவங்க வந்து ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க வந்தவங்க பார்க்குறதுக்காக. அண்ட் டால்ஃபின்ஸோட மண்டை ஓடு அண்ட் டால்ஃபின்ஸோட எலும்பு, அப்புறம் இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஆமைகள்லாம், ஸோ அந்த ஆமைகளோட எலும்புக்கூடு அது எல்லாமே இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி சேவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ பவளப்பறம் சொல்லக்கூடியது வந்து ஒரு அனிமல் இனத்தை சேர்ந்தது தான். இந்த பாலிஷ் சொல்லக்கூடிய மைக்ரோ அனிமல்கிட்ட சுரக்கக்கூடிய கால்சியமையும் கடலில் இருக்கக்கூடிய கால்சியமும் வாங்கி தான் உங்களுக்கு பவளப்பறம் இந்த மாதிரி வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. இவங்களை வந்து ரொம்ப கலராக லைவாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பவளப்பறங்களும் ஒரு கலர்லையும் ஒரு வடிவத்தில் இருப்பாங்க. ஆனால் இறந்துட்டாங்கன்னா எல்லா கோரலும் ஒயிட்டாக மாறிடும் உங்களுக்கு. இவங்க வந்து ரொம்ப டவுனாக வளரக்கூடியது, வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா 1 சென்டிமீட்டர் தான் வளரும் பவளப்பறங்கள் வந்து. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றி இருக்கிற பவளப்பாறைகளுடைய பேரெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் தென் இது எப்படியெல்லாம் வந்து இந்த ஐலாண்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பவளப்பாறைகள் அதிகமாக இந்த ஐலாண்டை சுற்றி இருக்கிறதுனால சுனாமி அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அலைங்கக்கிட்ட இருந்து இந்த ஐலாண்டை பாதுகாக்குதான். அதே மாதிரி மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாயில் எரோஷன், ஸோ அதிலிருந்தும் இந்த பவளப்பாறைகள் தான் இந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, ஃபிஷ்ஷஸ்ஸு அண்ட் தென் அந்த கடலில் இருக்கிற உயிரினங்கள்லாம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளூயிடில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மண்புழு மாதிரி இருக்குது. அண்ட் தென் இது எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஜெல்லி ஃபிஷ் நினைக்கிறேன். நம்ம உங்கள்கிட்ட கேட்போம் இப்போது. அண்ட் தென் கீழே அண்ட் தென் இது வந்து இந்த இறால் பார்த்தா தெரியுது பாருங்கள். இந்த மீனோட ஸ்பெசிஃபிக்காக என்ன நேம்னு தெரில. ஸோ பாருங்கள், பாயா பொழுதுட்டு பத்து கிடக்கு. விட்டாலும் சேர்த்து போய் மண்ணோட மண்ணாக இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி. இது வந்து சங்கு, குட்டி குட்டி சங்கு. நண்டு பாருங்க, ஜெல்லி ஃபிஷ் ஆனா அது ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ், இந்த கேட் ஃபிஷ், சீ ஃபிஷ், வில் ஃபிஷ், பஃபர் ஃபிஷ், கெளுத்தி மீன் சொல்லுவாங்க அதான் நினைக்கிறேன். கரெக்ட். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவங்க சொல்லியிருந்தாங்களே இந்த பவளப்பாறையில் தான் வந்து இது கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா தெளிவாக தெரியுது பாருங்கள். ஏன்னா மேலே வந்து பூச்சி பூசினதுனால தெரியாமல் இருந்திருக்கும் உள்ள சைடு. பார்த்தீங்கன்னா பூச்சியில் தெரியலை. ஆனால் இங்கே பாருங்கள், இது தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த கேப் விட்டு வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதுக்குள்ளே ஒரு பிளேஸ் இருக்குது. அண்ட் இங்கிட்ட ஒரு வழி. ஸோ அப்படியே பேக் சைடு. கைஸ், இப்போ ஒரு சம்பவம்.
இப்போது இந்த ரூமை உங்களுக்கு காட்டிக்கிட்டே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா சைலண்ட் ஆகிடுச்சு மொத்த இடமும். என்னென்னு பார்த்தா கூட வந்தவங்க எல்லாருமே கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் இங்கே மாட்டிக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் அவங்க பின்னாடி போய் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். கால் வச்சிங்கன்னா சட்டனா 1 ஃபீட் 2 அடி 3 அடிக்கு வந்து கால் உள்ளே இறங்கிரும். அந்தளவுக்கு டேஞ்சரான இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா வரிசையாக வந்து ஒரு 12 பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. லேபு, லைப்ரரி, மியூசியம், கெஸ்ட் ஹவுஸு. இப்போ எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோ எல்லாமே நம்ம இப்போ எடுக்கிறோம். அப்போ அது கிடையாதுனால ஃபோட்டோகிராஃபி ரூம் சொல்லிட்டு தனியாக தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போதைக்கு வந்து எதுவுமே செல் பண்ண கிடையாது. ஏன்னா இங்கே வந்து உப்பு காற்று அதிகமாக அடிக்கிறதுனால பில்டிங்கும் எரோஷன் ஆயிடுச்சு. எல்லாமே ரீசெண்ட் டைத்தில் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணது தான். அந்த செங்கல் பிரிக்ஸ் வச்சு தெரியுதா? ஸோ இருந்தாலுமே எங்கள் பில்டிங் ஸ்டேபிளாக வரல. ஃப்ரெஷ் வாட்டர் இப்போ கிடையாது. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து குடிநீருக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு யூசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி இருக்குது. சர்க்கிள் பில்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது எல்லாமே நமக்கு இந்த கோரலோஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெப்த்தும் பார்த்தோம்னா அதிகபட்சம் 5 அடி தாளும். இந்த ஏரியாவில் இங்கே எங்கே கிணறு தோணாலும் அதிகபட்சம் 5 to 6 அடியில் தண்ணி வந்துடும். அதே எல்லா வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டர் வருமா கேட்டால் கிடையாது. இங்கே நல்ல தண்ணி வருது, நீங்கள் 20 மீட்டர் தள்ளி தோணுன்னா இங்கே உப்பு தண்ணி தான் வரும். அதாவது கீழே ஊற்றுற நிலத்தூர்னு சொல்லுவாங்க. அது எங்கே நிலையம் வருதோ அங்கே தண்ணி டேஸ்ட் நமக்கு மாறும். நம்ம ஐலாண்டில் மொத்தம் 7 கிணறு இருக்குது இந்த ஐலாண்டில். கைஸ், இந்த மொத்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அகலமும் ஒரு 700 மீட்டர் நீளமும் கொண்டது. ஸோ இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, இந்த 700 மீட்டர் அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டுக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இறங்கின இடத்துக்கே மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் சும்மா காட்டு போவானா இந்த பூலாம்? அது தெரியும். ஸோ எல்லாம் அந்த மொச்சை சாப்பிடுவோம்ல, அந்த பூ சாப்பிட்லாமா? ஓகே ஓகே. இந்த குட்டி குட்டியாக பழம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் சிவப்பு கலர் இல்லை. இல்லை அது சும்மா கேட்குறேன். சாப்பிடக்கூடாது, சும்மா காட்டுறேன். சாப்பிட்லாம். இதோ இது சாப்பிட்லாமா? கசக்குது. அப்படி கசக்குது, லைட்டாக இல்லை வெயிட்டாக கசக்குது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு செம்மையான வியூ காட்டுறேன். இது வந்து ஒரு லட்சத்தீவோ இல்லை மால்தீவ்ஸோ கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குருசடை ஐலாண்ட். வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னல என்ட்ரன்ஸ் ஒரு ட்ரீ நம்ம ஐலாண்ட் வந்து சாயிலர்ஸ்னா கூட பாதுகாக்குதுன்னு. அதே மாதிரி இந்த பிளான்ட்டுமே நம்ம ஐலாண்ட் சுற்றி நமக்கு வந்து மனுஷர் ஏற்படுத்த பாதுகாக்கும். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் தான் பூக்கும். இந்த பக்கம் பூக்குறாங்கல்ல, இந்த பக்கம் பூக்க மாட்டாங்க, ஆஃப் மட்டும். எந்த பூ எடுத்து பார்த்துக்கிட்டாலும் ஒன் சைடு பூக்கும், ஒன் சைடு பூக்காது. கைஸ், உண்மையிலே சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியலை. பட் இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திருப்பி தண்ணிக்குள்ளே போனால் செருப்பு திருப்பி மண்ணாகும், திருப்பி கழுவணும். பட் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சும்மா. ஸோ அங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் டார்க்காக தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து அந்த கடல் புட்கள்னு சொல்லுவாங்கள்ல, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது நம்ம அந்த கடல் பாசின்னு சொல்லி இந்த இதெல்லாம் சாப்பிடுவோம், குளிர்ச்சிக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த தானே இதுன்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கிட்ட அலை தெரியும் தூரத்தில், இங்கே தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்த அலைகளை வந்து தடுத்து அங்கேயே நிப்பாட்டிடுமா. இங்கே வந்து நார்மலாக காமாக அருமையாக இருக்குமா. கைஸ், ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக நம்மளை வந்து மறுபடியும் அந்த போட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. மேலே ஏறி பார்த்தோம்னா நமக்கு அந்த வியூ தெரியும். ஒரு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். வியூ தெரிஞ்சால் தானே வியூ பாயிண்ட்டு. வாங்க மேலே ஏறுவோம். அஷோத் வா. இந்த ஐலாண்டு ஃபுல்லாக தெரியுமாம்மா? யாருக்கு இந்த ஐலாண்டு ஃபுல்லாக தெரியாது. மேபி இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாம்பன் அந்த இடங்கள்லாம் தெரியும். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். பட் வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்ம வியூ.
ஸோ இங்கே வந்து இந்த மீனோட வகைகள் டால்ஃபினோட வகைகள் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மேலே வரும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீவோட மொத்த லுக்கு. சரி வாங்க அப்படியே கிளம்புமா. ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு. மேபி மீன் பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆச்சு சொல்கிறேன் வெயில் அடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலான்ட்டு. ஆனால் வெயில் அடிக்கலாடி உள்ளே விட மாட்டாங்களே, ஃபோன் பண்ணி கேட்டு வரணும். ஏன்னா மேபி காற்று அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாரு மீன் தெரியுதா? தெரியுதா? சரி மீன் தெரியுது பாரு, கீழே பாரு தெரியுதா? பெரிய பெரிய மீனாக இருக்குது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ராஃப்ட் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை.